ஓம் அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் பாசாங்குசா பூப கபித்த ஜம்போ பலந்திலான் வேணுமபித்வஹஸ்தைஹி தத்தைஸ்ததாயஸ்தருணாருணாபஹ பாயாஸ்தஜூஷ்பான் தருணௌகணேசஹா. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது இந்த பதிவில் அடுத்தபடியாக மகா நட்சத்திரம் என்று பெயர். இந்த மகா நட்சத்திரம் அப்படின்னாக்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த மகா நட்சத்திரத்தை பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க. அது சிம்ம ராசி தான். மகம் அப்படின்னாலே சிம்ம ராசி மட்டும்தான், வேற ராசியே கிடையாது. அந்த சிம்ம ராசி நம்பர் 1 எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ராசியும். இந்த மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க நினைச்சதை தான் சாதிக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம இப்படி தான் பண்ணோம்னா அப்படிதான். மற்ற நட்சத்திரங்கள்லாம் அப்படி கிடையாது. இப்போ நம்ம பூசம், புனர்பூசம், இந்த நட்சத்திரம் இது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் ஒத்து போயிடுவாங்க. சரி ரைட், இப்படி நடக்குதா, சரி நடக்கட்டும், நமக்கு நல்லது நடந்தால் சரி அப்படின்ட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் இந்த மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களோ தோறியோ மாற்றி நினைக்க மாட்டாங்க. அது மாதிரி இந்த மகா நட்சத்திரம் சிம்ம ராசி மட்டும்தான் அதற்கு வரும், வேற ராசிகள் வராது, சிம்ம ராசி தான் வரும். அந்த சிம்ம ராசி அப்படின்னா சிங்கம் எப்படி அப்படின்னா காட்டுக்கெல்லாம் ராஜா, அதுதான் நம்பர் 1 விலங்கு. அந்த மாதிரி அவங்க நம்பர் 1 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அவங்க நினைச்சதை சாதிக்கணும்னு தான் நினைப்பாங்க. இந்த மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் வழிபடக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க விராலிப்பட்டி அப்படிங்கிற ஊர். இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னாக்க தவசி மடை, திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் அருகாமையில இருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர், அந்த சுவாமி பேரே பார்த்தீங்கன்னா அந்த மகாதான், அந்த நட்சத்திரத்து பேர்லேயே தான் அந்த சுவாமி பேரே வருது. மகாலிங்கேஸ்வரர் சுவாமியை வணங்குவது நல்லது. அதாவது அந்த மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் தவசி மடை விராலிப்பட்டியில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் சுவாமியை வணங்கி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்.